அஸ்திபாரம் போடப்பட்ட வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவன் தன் அதன் மேல இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவான். அப்ப நான் ஆண்டவர் தந்த ஒரு சிற்பியா இருக்கிறேன், நான் அந்த அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறேன். இப்போதுள்ள போதகர்கள், இப்போதுள்ள விசுவாசிகள் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படின்னு சொன்னா, நான் இந்த வார்த்தையில நிலை நிற்கிறேனா இல்ல வேற நிலை நிற்கிறேனான்னு சொல்லி சபை என்ன செய்யணும், ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கோம். அல்லேலூயா. ஏன்னா யூடியூப் ரொம்ப நல்லதுதான், ஆனா ஒரு சைடு அது சாபத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. யாரும் என்னெல்லாம் பேசுறாங்கன்னு தெரியல, யாரெல்லாம் மாடலா பேசுறாங்க, அது கிறிஸ்துவுக்குள்ள சார்ந்து வரவில்லை. சபையை காண்பிக்கிற மாதிரி, தேவன் காண்பிக்கிற மாதிரி ஒரு சிற்பசாரியை கொத்தி உருவாக்கி சபை எடுக்க முடியவில்லை. ஆமென். இப்பமே இப்படி இருந்தா இந்த சபையின் எங்க போய் முடியும்னு தெரியல. ஏன்னா கள்ள போதகளை அதிகமா எழும்பிட்டாங்க, தவறான வசனங்களை கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. இப்படி கொடூரமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே சபை தள்ளப்பட்டதுனால நீங்கள் மிகவும் கவனமா இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் போடுற பவுண்டேஷனை நாளுக்கு நாள் நீங்கள் எப்படி பரிமாறுறீங்க, நாளுக்கு நாள் எப்படி அந்த பவுண்டேஷன்ல இருக்கிறீங்க என்று சொல்லி நன்றாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு சிற்பத்தை பார்த்து அழகாய் கொத்தி இருக்குன்னு சொல்லுவீங்க, அதை பார்த்து நல்ல மாடலா இருக்குன்னு சொல்லுவீங்க, இதை போல இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. அதை போலத்தான் நீங்கள் ஆண்டவரை இயேசு பார்க்கும்போது அவருக்கு ஏற்ற மாடலா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருக்கு ஏற்ற மாடலா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது சபை சொல்லிக் கொடுக்கிற வார்த்தையை கேட்டு நீங்கள் ஒரு நல்ல சிற்பசாரியை உள்ள இயேசுவை தரித்து கொண்டு நீங்கள் நாளுக்கு நாள் கொத்தி சரி பண்ண வேண்டிய சரி பண்ணி அவர் விரும்புகிற அளவில் நீங்கள் வடிவத்தை உள்ள அமைச்சு கொண்டா, உள்ளான ஆத்துமல் அமைச்சு கொண்டா, அதான் சூப்பர். அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கை ஒடிந்ததோ, கால் ஒடிந்ததோ, மூக்கொடிந்ததோ, கண் போன ஒரு சிற்பத்தை யாரும் பிரியப்படுவதில்லை. அல்லேலூயா. அது நல்ல ஷேப்பா இருந்தாதான் பிரியப்படுவாங்க. அதே போல சபையும் நல்ல அஸ்திபாரத்தில் நிற்க வேண்டும் என்று பவுல் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்த பயன்ல சொல்லுகிறார், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம், நம்முடைய ஆண்டவரை இரட்சகர் அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறார். நம்முடைய பூமியில நம்மை தேடி ஒரு அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறார். அந்த அஸ்திபாரம் சொன்னா அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் எந்த அஸ்திபாரத்தை போட்டார்னு சொன்னா, அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் எப்படி ஒரு சிற்பசாரியாய் உருவாக்கப்பட்டிருக்கிறாரோ அதே போலத்தான் நீங்கள் அதே அஸ்திபாரமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த அஸ்திபாரமாய் நீங்க இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் அந்த அஸ்திபாரமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இயேசு போட்ட அஸ்திபாரம், பவுல் போட்ட அஸ்திபாரம், இந்த அஸ்திபாரத்தை ரெண்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பில்டிங்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கிறது, அந்த ஃபவுண்டேஷன்ல அந்த பில்டிங் ஏங்கி கொண்டிருக்குது. ஆமென். நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கிறது, கிறிஸ்துவா இருக்கிறா. அந்த ஃபவுண்டேஷன் என்னன்னா நம்ம என்ன செய்யணும், காரியங்களை நடத்தி கொண்டே இருக்கணும். அவர் பிரியப்படுறாரா, அவர் என்ன விரும்புகிறார் என்று சொல்லி நாம் சரி அந்த அஸ்திபாரத்தில் நின்றுதான் நம்ம காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்து வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதுக்குத்தான் வேதம் சொல்லுகிறது, போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனுக்கும் கூடாது. அப்படி அஸ்திபாரம் வேற ஒன்று போட்டா, இயேசு கிறிஸ்து போடாத அஸ்திபாரத்தை போட்டா அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா பிசாசின் கையிலே அகப்படுகிறான், ரூட்டு மாறி போறான். ஆமென். ரூட்டு மாறி போய் அவன் பிசாசுக்குள்ள அகப்படுகிறான். அவன் பிசாசுக்குள்ள அகப்பட்டு அஸ்திபாரம் மாறினதுனால அந்த வீடு நிலை நிற்காம போகிறது, அந்த பாத்திரம் நிலை நிற்காம போகிறது. ஆனபடிதான் சபை மிகவும் கவனமாய் கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் நிற்கிறேனா என்று சொல்லி செக் பண்ணி பார்க்க வேண்டும். பவுல் போட்ட அந்த அஸ்திபாரத்திலே நான் நிலை நிற்கிறேனா என்று சொல்லி பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் நிலை நின்றால் ஆண்டவர் விரும்ப ஒரு சிற்பசாரியாய் கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அஸ்திபாரத்தை போட்டால் பவுலை போலும் அஸ்திபாரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை போலும் அஸ்திபாரம் போடவில்லை. இன்றைக்கு அஸ்திபாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா சரி, அதுல பில்டிங் கட்ட முடியாத அஸ்திபாரத்தை போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த அஸ்திபாரத்துல பில்டிங் கட்ட முடியாத அஸ்திபாரத்தை போட்டுக்கொண்டே இருக்காங்க. ஆனா அதுல நிற்க முடியாது என்று அஸ்திபாரம் ஆனாலும் சிலர் அதுல கட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியும் நிற்க முடியாது என்று சொல்லி, தெரியும் நிற்க முடியாது என்று சொல்லி, நிற்க முடியாத அஸ்திபாரம் ஆனாலும் அதுல நிலைநிற்க முடியும்,
அவங்கள் கிறிஸ்துவன் ஒரு சிற்பசாரியை போல் ஆக முடியாது, பவுலை போல் ஒரு சிற்பசாரியை போல் ஆக முடியாது. ஆனபடி இந்த வார்த்தை வருகிறது, நீங்கள் ஆண்டவரை இரட்சக விரும்புக அதே மாடல் ரோலாய் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுகிறார். ஆமே. நீங்கள் பாடுபட வேண்டும், கவலைகள் உண்டாகும், நெருக்கங்கள் உண்டாகும், அது வேற, துன்பங்கள் உண்டாகும், அது வேற. ஆனா எப்போதும் உங்க நோட்டம் அந்த கிறிஸ்துவனும் சிற்பசாரி அந்த சரீரத்தை போல மாறுவதற்கு, அவருடைய அந்த மாடலிங் ரோல்ல போவதற்காக நீங்கள் சபை பாடுபட வேண்டும் என்றுதான் ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமே. இந்த காலங்களை பாருங்க, இந்த நாட்களை பாருங்க, இனி கொஞ்சம் காலம் தான் இருக்குது. ஒவ்வொரு இடத்தையும் பாருங்க, என்ன சம்பவிக்கணும் பாருங்க, எத்தனை மரணக்கட்டுகள்னு பாருங்க. அநேக மரணங்கள், பெரிய பிரபுக்கள், பெரிய அதிகாரிகள், ஸ்டார்கள் பலரும் மரித்து கொண்டிருக்கின்ற காலகட்டம். இவர்கள் எல்லாம் தேவனுடைய சிற்பசாரி ஆகாதனால இவங்க எங்க போவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனபடி நீங்களும் கிறிஸ்துவின் சிற்பசாரி ஆக பவுல் சபைக்கு சொல்லுகிறான், காதுள்ளவன் கேட்க கடவானாக. அல்லேலூயா. என்ன புரியுதா நான் சொல்றது? என்ன சிற்ப அல்லேலூயா. நீங்கள் நல்ல ஒரு சிற்பசாரியா மாற வேண்டும். பிரைஸ் எல்லாம். ஆமே. நல்ல ஒரு மாடலிங்கை கிறிஸ்து காண்பித்திருக்கிறான். அந்த மாடலை பவுல் உங்களுக்கு காண்பித்திருக்கிறான். அந்த மாடலின்படி நீங்கள் வாழ்ந்தாதான் கிறிஸ்துவின் சிற்பசாரியை வாழ முடியும். அதிலே உங்க பிள்ளைகள் கட்டப்பட வேண்டும், உங்க ஹஸ்பண்ட் கட்டப்பட வேண்டும், அதிலே மனைவி கட்டப்பட வேண்டும். யார் யாரெல்லாம் உண்டு அப்படி அந்த அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டு கிறிஸ்துவின் சாயலாய் மாறுவதற்குத்தான் இந்த அஸ்திபாரத்தை பற்றி சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் போடப்பட்ட அஸ்திபாரத்தில் நாம் நிற்கிறோமா இல்லையா என்று சொல்லி செக் பண்ணி பார்க்க வேண்டும். ஆமே. பிரைஸ் எல்லாம். பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பிலேயாமுக்கு நல்லா ஆண்டவரை பற்றி தெரியும். ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற மனுஷன், ஆண்டவருடைய அந்த அஸ்திபாரத்தில் கட்டப்பட்ட மனுஷன், அந்த அஸ்திபாரத்தில் கட்டப்பட்ட மனுஷன் கர்த்தர் தீர்க்கதரிசி என்ன ஒரு வரத்தை கொடுத்திருக்கார். அல்லேலூயா. ஒரு ப்ராபசி வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். அப்ப ப்ராபசி வரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் சபிக்கவனை சபிப்பார், அவன் ஆசீர்வதிக்கவனை ஆசீர்வதிப்பான். ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவரை கர்த்தர் கொடுத்தார். இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தும் நன்றாய் ஆண்டவரை அறிந்திருந்தும் கிறிஸ்துவின் பவுண்டேஷன் என்ற மனுஷன் விழுந்து போறதை பார்க்க முடியும் பணத்துக்காக. அல்லேலூயா. பணத்துக்காக அந்த அஸ்திபாரத்தை விட்டு வேறொரு அஸ்திபாரத்தை பிலேயாமானவன் பாலாக்கு ராஜாவுக்கு முன்பாய் போடுவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த நாளிலே கிறிஸ்துவின் அஸ்திபாரம் ஏன்னு சொன்னா பணத்துக்கு விற்கப்படுகிறது, சுகத்துக்கு விற்கப்படுகிறது, சுகபோகத்துக்கு விற்கப்படுகிறது, சந்தோஷத்துக்கு விற்கப்படுகிறது, சபை ஜாலியா இருப்பதற்காக விற்கப்படுகிறது. அல்லேலூயா. சபை பிரியப்பட என்னை பிரியப்படுத்தும்படியாக விற்கப்படுகிறது. ஆனபடி ஒவ்வொரு மனுஷர்களும் இன்று முதல் நீங்கள் படிக்கிற வசனம் அஸ்திபாரம் சரியா இருக்கிறது, அதை நீங்கள் சரியாய் அந்த அஸ்திபாரத்தில் நிலை நிற்கிறீர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் அந்த அஸ்திபாரத்தை விட்டு, தேவன் கொடுத்த அஸ்திபாரத்தை விட்டு தேவனை அறிகிற மனுஷன் இஸ்ரவேலை சபிக்கும்படி புறப்படுகிறான். இஸ்ரவேலை சபிக்கும்படி புறப்படுகிறான். இஸ்ரவேலை சபிக்கும்படி புறப்பட்டாலும் ஆண்டவர் இஸ்ரவேலை சபிக்க விடவில்லை. ஆமே. அவர் சொல்லுகிறார், நான் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமே. அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அந்த வார்த்தை கேட்டா கூட பிலேயாமுக்கு எப்படியாவது பாலாக்க சந்திக்கணும், அந்த வெகுமதி மேல ஆசை வந்துட்டு, அந்த வெகுமதி மேல ஆசை வர்றதுனால இந்த மீனி ஆண்டவரை கொடுத்த அஸ்திபாரத்தை விட்டு விட்டு வேறொரு அஸ்திபாரத்துக்கு போறாரு. ஆமே. ஹல்லேலூயா. கழுதை பேசிட்டு, கழுதை சொல்லுது, நீ தவறான அஸ்திபாரத்துக்கு போற, தவறான அஸ்திபாரத்துக்கு போற, தேவதூதன் பட்டயத்தை வச்சிருக்க, நீ தவறான அஸ்திபாரத்தை போற. ரொம்ப கவனித்துக் கொள்ள வேண்டும் சபை. ஆமே. மிக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஊழியக்காரன் இன்னும் பட்டயத்தை வைத்திருக்கிற தூதர்கள் உண்டு. ஒவ்வொரு ஊழியக்காரன் போடுற பவுண்டேஷனை பரலோக ராஜ்யம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊழியக்காரனுக்கு சபிக்கவும் ஆசீர்வதிக்கவும் அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர், அவன் அதிகாரத்தை சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரைஸெல்லாம். பிலேயாமை போல மாறி போக கூடாது. அவன் வெகுமதி அதிகமாய் தருவேன்னு சொன்ன உடனே அதை தேடி புறப்பட்டு போறான். ஆண்டவருடைய வார்த்தை மீறி போறதை பார்க்க முடியும். போற இடத்துல கழுதை பேசியும் தேவனுடைய பட்டயத்தை கண்ட பின்பும் திரும்பி போகாதபடி மீண்டும் ஆசைப்பட்டுதான் அந்த பாலாக்கு ராஜாவுடைய வெகுமதியை பெற்றுக்கொள்வதற்குத்தான் அந்த மோபாப் தேசத்துக்கு போறான். அல்லேலூயா. அவன் எத்தனை மலையிலே ஏறி இங்கே பலி செலுத்து, இங்கே பலி செலுத்து, இங்கே 7 மாடுகளை பலி செலுத்துன்னு சொல்லி எத்தனை மலையிலே ஏறினாலும் கர்த்தராகிய ஆண்டவர் ரூட்டை மாற்றவில்லை. அவர் போட்ட பவுண்டேஷன் தான். அல்லேலூயா. அவர் போட்ட அஸ்திபாரம் தான். இவன் அதை ரூட்டு மாறுமான்னு பார்க்கிறான், ரூட்டு தெற்றி போகுமான்னு பார்க்கிறான்.
ரூட் மாற்றி இஸ்ரவேலை சபிப்பாரோன்னு சொல்லி பல இடங்களிலேயும் அவன் மலைகளில் ஏறினாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை விட்டு மாறவில்லை. அதே போல இந்த நாளில் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறார். நீங்கள் அவரை போல ஒரு சிற்பசாரியை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நல்ல அஸ்திபாரத்தை சபைக்கு போட்டிருக்கிறார். இந்த அஸ்திபாரத்தை எல்லாமே நீங்கள் ஒரு அஸ்திபாரத்துக்கு ஆசைப்படவும் கூடாது, கெட்டவும் கூடாது. அல்லேலூயா. அதிலே நீங்கள் தயவாய் நீங்கள் நிலைநிற்க வேண்டும் என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன நடந்துன்னு சொன்னா, பின்பு பல இடங்களிலே ஆசையினாலே அங்கே 7 காளை வெட்டு, இங்க 7 ஆடுகளை வெட்டுன்னு சொல்லி பல இடத்திலும் பலி செலுத்தியும் கர்த்தர் வேறொரு அஸ்திபாரம் அவனுக்கு போட கொடுக்கவில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதித்திருக்கேன்னு சொன்னதுனால வேற வழி இல்லாதபடி என் கர்த்தர் கண் திறக்கப்பட்டவன் சொல்லுவது அவர் சொல்லும் மாதிரி தான் கேட்பேன்னு சொல்லி அந்த பலியெல்லாம் விட்டு இறங்கி வருகிறான். அல்லேலூயா. ஆனாலும் பாலாக்குடைய வெகுமதி, பாலாக்கை எப்படி தள்ளுவேன், பாலாக்கை எப்படி மறக்க முடியும், அந்த வெகுமதி வேண்டும் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போகும்போது வேறொரு அஸ்திபாரத்தை போட்டான். உங்களுக்கு தெரியல அந்த அஸ்திபாரம்? அல்லேலூயா. என்ன அஸ்திபாரத்தை போட்டார்? அல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்கள் சபிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்ன பிரகாரமாய் செய்ய வேண்டும். மீதியான தேசத்தில் உள்ள அழகான பெண் பிள்ளைகளை விட்டு கொடுத்து, அழகான பெண் பிள்ளைகளை விட்டு கொடுத்து கவரத்தக்கதாக இஸ்ரவேல் வாலிப பிள்ளைகள், இஸ்ரவேல் அநேகர் வந்து இவரை கவரத்தக்கதாகவும், இவர்கள் இங்குள்ள பண்டிகைகளை புறஜாதிகள் செய்கிற பண்டிகைகளை ஆசாரிக்கவும், அப்படி செய்யும் போது கர்த்தர் ஆசீர்வாதம் என்று வச்ச ஜனம் சபிக்கப்படுவார்கள். புரிஞ்சவங்களுக்கு? அல்லேலூயா. அஸ்திபாரம் சபைக்கு என்ன தேவை? நல்ல ஆட்டம், நல்ல பாட்டு, நல்ல ஜோக்கு, நல்ல தமாசு, நல்ல ஆளு கூட்டம், பெரிய பெரிய ஆட்கள் வேணும், கலெக்டர் வரணும், டாக்டர் வரணும், அவன் வரணும், இவங்க வரணும், எஸ்பி வரணும், டிஎஸ்பி வரணும், போலீஸ் அதிகாரி வரணும், பலரும் வந்து சபைக்குள்ள இருக்கணும். ஆனா சபை இவங்களுக்கு ஏற்ற சத்தியத்தை பேசுகிறதா? சபை என்ன பவுண்டேஷன் போடுறாங்க? ஆமே. சபை பணத்துக்கு ஏற்றபடி பவுண்டேஷன் போடுறாங்களா? அவர்களுக்கு கொடுக்கிற வெகுமதிக்கு ஏற்ற பவுண்டேஷன் போடுறாங்க. ஏதோ ஒரு பவுண்டேஷனை போட்டு அவர்கள் அனுப்புவாங்க. அந்த பவுண்டேஷன் அநேகமாய் சபைகள் பிசாசின் கையில கொடுத்து இருக்குது. ஆமே. நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருக்கு ஏற்ற ஒரு சிற்பசாரியை கட்டி கொண்டு இருக்கிறீங்க. அது கர்த்தர் உங்களுக்கு இந்த ஈவு அதை விட்டு மாறக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமே. சூப்பர் ஒரு சிற்பசாரியா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை பவுல் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நீங்கள் போட அஸ்திபாரத்தை அடிக்கடி நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டும். அந்த அஸ்திபாரத்தில் நீங்கள் தவறி போனா சீக்கிரமாய் ஓடி வந்து விட வேண்டும். ஆமென். அந்த அஸ்திபாரத்தில் நிற்க விடாதபடி அநேகர் விழுந்திருக்காங்க. நீங்க விழக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கிறிஸ்து விரும்ப ஒரு பாத்தீங்கன்னா சிற்பசாரியை நீ ஆவதுக்கு ரொம்ப கஷ்டம் உண்டு. அது உலகத்துக்கு தெரிந்தா உலகம் எல்லாம் கர்த்தரை விழுந்திருக்கும். உலகத்துக்கு தெரியல அந்த சிற்பசாரி யார் என்று சொல்லி. ஆனா உங்களுக்கு தெரியும் அது கிறிஸ்துவா இருக்கிறா. அவரை போல மாடலிங் ரோலாய் மாறினாதான் போக முடியும். ஆமே. ஆனபடி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை கொத்தி சரி பண்ணி கொண்டிருக்கிறா. சில வேளை கொத்துவா, சில வேளை அடிப்பா, சில வேளை இடிப்பா. ஏதோ ஒரு சிற்பசாரத்தை உண்டாக்குறது போல கர்த்தர் ஏதாவது செய்தா அதுக்கு செவி கொடுத்து உங்க ஆத்துமாவை அதன் மேல சாய்த்தால் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் கர்த்தர் விரும்புகிற நல்ல ஒரு பாத்திரமாய் கொத்தி சீர்திருத்தி சரி பண்ண இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நல்ல பவுண்டேஷனை சபைக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார். சபை ஆயத்தமாக வேண்டும் என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடிக்கடி சின்ன செய்தி அடிக்கடி செக் செய்து பாருங்க. அடிக்கடி நான் எப்படி அந்த அஸ்திபாரத்தில் நிற்கிறேன்னு பாருங்க. நான் விழுகிற அஸ்திபாரத்தில் நிற்கிறேன்னா இல்லை கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் நிற்கிறேன்னு பார்த்து அவர் விரும்ப ஒரு பாத்திரமாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லித்தான் பவுல் சபைக்கு சொல்லுதான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் ரோம புஸ்தகத்துக்கு வாங்க. ரோம புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. வசனத்தை எடுத்து ரோம புஸ்தகம் 15:21 படிச்சு பாருங்க. நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். அல்லேலூயா. இதுல 2 மீனிங் உண்டு. ஒரு மீன் பாத்தீங்கன்னு சொன்னா நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடி கிறிஸ்துவுடைய நாமம் சொல்லப்படாத. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணுங்க. மற்றவருடைய அஸ்திபாரம் இது சபைக்குன்னு சொன்னா இப்ப ஏதோ ஒரு அஸ்திபாரம் போட்டு வச்சிருப்பார்.
சில சுவிசேஷ வேலைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா சாபன முகாந்திரம் ஒரு அஸ்திபாரத்தை ஒரு நல்ல மனுஷன் போட்டு வச்சிருப்பான். நல்ல பவுண்டேஷனை கட்டி போட்டு அதிலே கெட்டி கொண்டு சபை இருப்பான். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னா தலைமை போதவருடைய சிங்கடிகள் இருக்கும். தலைமை போட பொல்லாத சிங்கடிகள் குண்டனி சொல்றவங்க இருப்பாங்க, குறை சொல்லி கொடுக்கவங்க இருப்பாங்க. தலைமை போறதுக்கு ஏற்றபடி இருக்கிறதுனால நல்ல அஸ்திபாரம் போடுகிற சபையிலே இந்த குறை சொல்லுகளை கொண்டு வச்சிருவாங்க. அல்லேலூயா. குற்றங்களை சொல்லி கொடுத்து பேரெடுக்கவங்களை கொண்டு வச்சு பின்பு அந்த அஸ்திபாரம் கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் நிற்கிற சபை அந்த அஸ்திபாரத்தை விட்டு மாறி போவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது சில சபைக்குள்ள வீழ்ச்சி. கொஞ்ச நாள் கழியும் போது எங்க பழைய வசனம் போல் இல்லை, கொஞ்ச நாள் கழியும் போது பழைய அஸ்திபாரம் போல் இல்லை, ஏதோ ஒரு புதுமையான அஸ்திபாரம் இருக்குன்னு சொல்லி நீங்க என்ன செய்றீங்க? இடர்கள் உண்டாக போகிறது. ஆமேன். இப்படி ஒரு கூட்ட மக்கள் செய்றாங்க. அப்படி இருக்கும்போது அஸ்திபாரம் கிறிஸ்துவுக்குரியதை போடுறாங்களா இல்ல கிறிஸ்துவ இல்லாத போடுறாங்களா என்று சொல்லி பார்த்து கொள்ள வேண்டும். ஆமென். கிறிஸ்துவுக்குரிய அஸ்திபாரத்தை போட்டா பிரச்சனை இல்லை, தவறான அஸ்திபாரத்தை போட்டா நீங்கள் விழுந்து போவீங்க. மிகவும் கவனமா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை தவிர வேறொரு அஸ்திபாரம் போடும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு தவறான அஸ்திபாரமா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் மிகவும் கவனிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். அதே போல நாம் கூட ஒருவரும் அஸ்திபாரம் போடாத இடத்துல சுவிசேஷம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். சில இடங்களில் சுவிசேஷம் கேட்கப்படவில்லை, சொல்லப்படவில்லை. அந்த இடங்களில் எல்லாம் நாம் சுவிசேஷம் சொல்லி கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தை போடுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். வேற ஒருவர் அங்கே சுவிசேஷம் சொல்லி நன்றாய் இருந்தால் அங்கே போக வேண்டிய தேவையில்லை. எங்கே குறைவுண்டோ அங்கே நீங்கள் சென்று சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனபடி சபைக்கு இயேசு கிறிஸ்து போட்ட அஸ்திபாரம், பவுல் அதன் மேல் நிலை நின்று அந்த அஸ்திபாரத்தின் மேலே சபையை கட்டி கொண்டிருக்கிறார். நீங்க தான் சபை. அல்லேலூயா. அந்த அஸ்திபாரத்தின் மேலே சபையை கட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் மிக கவனமா இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதற்காய் ஸ்தோத்திரம். இது பார்த்தீங்கன்னு சொன்னா, இதை குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏசாயன் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயன் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 28ஆம் அதிகாரத்திலே 16 படிச்சு பாருங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கலாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலேகப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. ஜனம் பழைய ஏற்பாடு நாள் முதல் இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அஸ்திபாரத்தில் கெட்ட வேண்டும் என்று சொல்லி கெட்டாதபடி பார்த்தீங்கன்னு சொன்னா யெரொபெயாம் போட்ட அந்த அஸ்திபாரத்தில் மக்கள் நிற்கிற காலம், யெரொபெயாம் போட்ட அஸ்திபாரத்தில் நிற்கிற காலம். அவன் எப்படி என்று சொன்னால், தாவீது ராஜாவுடைய காலம் கழிந்து சாலமோனுடைய காலம் கழியும் போது அவனுக்குள்ளே அந்த பரணம், அந்த இஸ்ரவேலுடைய ஆளுகை போகிறது. அப்படி ஆனபடி அந்த யெரொபெயாம் என்ன செய்வான்னு சொன்னா, இவன் பார்க்கிறான், இந்த ஜனங்கள் தாவீதின் குடும்பத்தோடு சேர்ந்தா எனக்கு ஆபத்து, இந்த ஜனம் தாவீதின் குடும்பத்தோடு சேர்ந்தா எனக்கு பிரச்சனை ஆகும்னு சொல்லி இவன் ஒரு தவறான ஒரு அஸ்திபாரத்தை போட்டுறான். என்னன்னு சொன்னா, பெத்தேலும் தானிலும் 2 கண்டுக்குட்டியை வைத்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்டுக்குட்டியை வைத்து சொல்லுகிறான், இந்த கண்டுக்குட்டி தான் எகிப்து தேசத்தில் உங்களை கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி இஸ்ரவேலை திருப்பி விட்டுட்டான். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தை தவறான ஒரு அஸ்திபாரத்தை போட்டு திருப்பி விட்டுட்டான். திருப்பி விட்டதுனால ஜனங்கள் பல கிலோமீட்டர், 100, 200, 500 கிலோமீட்டர் கடந்து வந்து இந்த கண்டுக்குட்டியை வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. சபைக்கு நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. இந்த கண்டுக்குட்டியை வழிபாடு நடத்தி கொண்டிருக்காங்க. இந்த கண்டுக்குட்டிக்கு செய்ய வேண்டிய முறைமைகளை செய்கிறாங்க. தேவன் மோசேக்கு கொடுத்த பிரமாணம் மாறி போய்விட்டது. ஆசாரியருடைய பிரமாணங்கள் மாறி இந்த கண்டுக்குட்டி, வார்க்கப்பட்ட கண்டுக்குட்டியை தொழுகிறதுனால பிரமாணம் மாறி சாபத்துக்குள் ஆகிவிட்டாங்க. அல்லேலூயா. இப்படி சாபத்துக்குள் அஸ்திபாரம் மாறும்போது, அந்த பவுண்டேஷன் மாறின உடனே அந்த ராஜ்யத்தை பிசாசு கையெடுக்கிறான். ஆமே. நீங்கள் கூட கர்த்தராகிய இயேசுவை அறிந்து கொண்டு நடக்கிற நீங்கள்
சரியான தெளிவாய் கிறிஸ்துவின் பவுண்டேஷன் நிற்காவிட்டால், கிறிஸ்து விரும்புகிற சிற்பசாரியை நீங்கள் கட்டி உருவாகாவிட்டால், உங்க வீட்டில் ஏவப்பட்ட ஆவிகள் வரும், உங்களை துன்பப்படுத்த ஆவிகள் வரும், உங்களை கஷ்டப்படுத்த சில ஆவிகள் வரும். நீங்க சொல்லுவீங்க, என் வீட்டில் பிரச்சனை, என் வீட்டில் கஷ்டம், என் வீட்டில் வியாதி, என் வீட்டில் நிம்மதி இல்லை, என் வீட்டில் சந்தோஷம் இல்லை, என் வீட்டில் சமாதானம் இல்லை, வேலை செய்கிற பணம் எல்லாம் போகிறது, குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை, இப்படி குறைவா இருக்கிறேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பீங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அஸ்திபாரம் மாறின உடனே உங்க வீடு கிறிஸ்து விட்டு போய்விட்டது, பிசாசின் கையில மாறிவிட்டது. அல்லேலூயா, ஆமென். அப்படி இருந்தா நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி ஏதோ அஸ்திபாரம் மாறி போச்சுன்னு சொன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாருட்டு உங்க வீட்டுல வேதனை சோதனை வந்துன்னு சொன்னா, அந்த அஸ்திபாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு திருப்பி கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் சிற்பசாரியை நீ கட்டுவாயானால் உன் வீட்டுக்குள்ள நிம்மதி சமாதானம் மீண்டும் வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நாம் நாட்கள் கடந்து வரும்போது, திவசங்கள் கடந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளர்ந்து வரும்போது, நான் என்ன மாடல்ல போறேன், நான் கிறிஸ்துவ போல ஆயிருக்கிறேன் நான் பார்க்கணும். அல்லேலூயா, புரியுது உங்களுக்கு? நீங்கள் வளர்ந்து வரும்போது, நீங்கள் பெருகி வரும்போது, நான் கிறிஸ்துவ போல நடக்கிறேன்னா இல்லை நான் வேறொரு ஆளா இருக்கிறேன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க வேண்டும். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவை போல நீங்கள் பவுண்டேஷன் போட்டு நடந்தா கிறிஸ்து உங்க வீட்டை சமாதானமாக நடத்த வருகிறார். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவை விட்டு நீங்கள் அடுத்த அஸ்திபாரத்தில் போனா வேற ஒரு வருவான், கருப்பம் வருவான். அல்லேலூயா. இதுக்கு நீங்க கொடுக்காதபடி என்ன செய்யணும்? மிகவும் கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. துல்லியமாய் கர்த்தர் சபை நடத்துறதாக்கும், துல்லியமாய் வசனத்தை பேசுறதாக்கும், துல்லியமா உங்களுக்கு புத்தி சொல்லி கொடுக்கிறதாக்கும், இது நான் அவர் சொல்லி கொடுக்கிறதாக்கும். அப்ப நீங்க நாளுக்கு நாள் பிசாசுடைய கையில் இருக்கிறோமா, தேவனுடைய கையில சிற்பசாரியை கட்டி கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி நீங்கள் பிரியப்பட்டால் கர்த்தர் உங்களை செதுக்கி சரி பண்ண வேண்டிய சரி பண்ணி கர்த்தர் நல்ல கனி உள்ள ஒரு மரமாய் கர்த்தர் உங்களை மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனபடி யெரொபெயாம் போட்ட பவுண்டேஷன் ஆண்டவரை விட்டு மாறின உடனே யெரொபெயாம் வீடு சாபமாய் மாறுகிறது. இந்த நாளிலே சில அறியாம பல பல பவுண்டேஷனை போட்டு கொண்டிருக்காங்க. சிலர் சரியா இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாம, இயேசு கிறிஸ்துவோட வழிகளை அறிந்து நன்றா இல்லாம நிறைய பவுண்டேஷனை தவறாய் பண்ணி ஜனங்களை மடக்கும் போது, ஜனங்களை தவறான வழிக்கு நடத்தும் போது பரலோகத்திலிருந்து சாபம் இவர்கள் மேல வருகிறதை அறியாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. பரலோகத்தில் சாபம் வழி மாற்றி விடுறவங்க மேல வருகிறதை இவங்க அறியாம இருக்கிறாங்க. ஆனபடி சபைக்கு சத்தியம் இல்லை, சபை புரிந்து கொள்ளும் அளவில் இல்லை. ஆனபடி நீங்கள் மிகவும் கவனமா இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப சிற்பசாரி ஒரு சிற்பியை கொத்ததை பார்க்கும்போது தெரியும். ஒரு அழகாய் ஒருதன் கொத்துறான்னு சொன்னா அதைத்தான் நீங்க பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு கவனமாய் ஒருதன் கொத்தி மாடலை காட்டுறான்னு சொன்னா அந்த மாடல் தான் வரணும். அந்த சிற்பசாரி தான் கிறிஸ்துவா இருக்கா. அல்லேலூயா. இங்கே நான் வசனத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று கூட அந்த வசனத்தை படிப்போம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். போதும். அல்லேலூயா. இனி நீங்கள் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீங்கள் மலைகளுக்கும் விக்கிர கோவில்களுக்கும் தேவையில்லாத இடங்களுக்கு நீங்கள் போகக்கூடாது. ஆனபடி உங்களை நல்ல சிற்பசாரியாய் மாற்றுவதற்காக நான் சீயோனிலே ஒரு மூலைக்கல்லை வைக்க போறேன். அதுதான் கிறிஸ்து என்னும் கல். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். சீயோனிலே வைக்கிறேன் என்று சொல்லி இனி மக்கள் கஷ்டப்பட வேண்டாம், மக்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த சீயோனில் வைக்கிற கல் அது பெற்று பிரசவித்து அது வளர்ந்து அது பெருகி அது ஊழியம் செய்து அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து சுவிசேஷத்தை சொல்லி எல்லாத்தையும் பரலோகத்துக்குரியது எல்லாம் கற்றுக் கொடுக்கிறது அந்த மூலைக்கல், சீயோனில் வைக்கப்பட்ட கிறிஸ்து என்னும் கல். ஆமென். அது எல்லாம் கற்றுக் கொடுத்து தேசத்தில் எல்லாம் உருவாக்கி விட்டு அது மரித்து உயிர் தெழும்பி பரலோகத்துக்கு போகும்போது எல்லாருக்கும் புரிந்து கொள்ள முடியும், அந்த கல் எங்களை காப்பாற்ற வந்த கல், எங்களை தேடி வந்த கல், எங்களை உருவாக்க வந்த கல், என்னை நேசித்ததினாலே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சீயோனில் இறங்கி வந்த கல்
கிறிஸ்துவின் கல் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அல்லேலூயா. அப்ப முன் நாட்களிலே அறியாம நீங்கள் அங்கும் இங்கும் பவுண்டேஷன் போட்டு இருக்கலாம். பல இடங்களிலும் மனுஷன் சொல்லுவதை பார்த்து போய் கொண்டிருக்கலாம். அங்கே சுவிசேஷம், இங்கே சுவிசேஷம், அங்கே சுவிசேஷம் என்று சொல்லி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனபடி அந்த சீயோன்ல வைக்கப்பட்ட கல்லாய கிறிஸ்துவை நமக்கு பைபிள் அழகாய் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கண்களை தெளிவுபடுத்தி நம்முடைய கண்களை சரியாய் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆனபடி அந்த கிறிஸ்துவின் கல்லாகிய வழிகளை நீங்கள் தேடும் போது உங்களுக்கு அழகாய் புரிந்து கொள்ள முடியும். இவர் போற வழிகள் மாத்திரம்தான் உண்மையான வழி, இவர் போற வழி பரலோகத்துக்கு போற வழி என்று அறிந்ததினாலே அந்த அஸ்திபாரம் போட்ட அந்த கல்லை தேடி கவனமாய் நீங்கள் சபை போக வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும். அவர் ஜீவனம் பண்ணவர்கள் நாம் ஜீவிக்க வேண்டும். அவருடைய சரீரமாய் சாயலாய் சபை மாற வேண்டும். அவரை உற்று பார்க்கும் போது, நன்றாய் கவனிக்கும் போது அந்த அஸ்திபாரம் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதிலே நடக்கிறவன் இடறி போவதில்லை. அல்லேலூயா. அதிலே நடக்கிற ஒரு மனுஷனும் இடறி போவதில்லை. ஆனபடி பிரியமான சபையை, அந்த அஸ்திபாரத்தின் மேலே சபை கட்ட பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு மோசேயின் காலத்தை பார்க்கும்போது அந்த கிறிஸ்துவாகிய தேவன் ஆண்டவராய் இருக்கவர் ஜனங்களை நடத்தும் போது அந்த அஸ்திபாரத்தை குறித்து, அந்த மூலக்கல்லை குறித்து வெளிச்சமாய் காண்பித்து கொடுத்தார். அவர்களை காப்பாற்றினதும், அவர்களுக்கு காடை கொடுத்ததும், அவர்களுக்கு மன்னா கொடுத்ததும், அவர்களை இரவிலே மேகஸ்தம்பத்தில் அழகாய் நடத்தினதும், அக்கினி ஸ்தம்பத்தில் நடத்தினது எல்லாமே அந்த ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். அப்ப மோசே அவருக்கு ஏற்ற வழிகளை சொல்லி கொடுத்தான். அந்த தேவனாய கர்த்தருக்கு என்ன வழி, அவர் எதை விரும்புகிறார் என்று சொல்லி நன்றாய் மோசே கற்றுக் கொடுத்தான். அல்லேலூயா. கற்றுக் கொடுத்த ஜனங்கள் யாரெல்லாம் அந்த பவுண்டேஷன் நின்றார்களோ, யாரெல்லாம் அந்த பவுண்டேஷன் நிலை நின்றார்களோ அவர்கள் மாத்திரம் கானானுக்குள்ளே போனார்கள். அல்லேலூயா. மற்றவர்கள் எல்லாமே அஸ்திபாரம் மாறி போச்சு. அந்த வழி மாறிப்பை அங்கும் இங்கு 40 ஆண்டு காலத்திலே மரித்து போனார்கள். ஆனபடி அவருடைய வழிகள் மாறி போச்சு. பிரியமான சபையே, ஆனபடி ஆண்டவரை கர்த்தர் அந்த நாள் ஒரு தீர்க்கதரிசி மோசேயை கொண்டு ஜனத்தை நடத்தினார். இந்த 2021 வருஷமாய் கிறிஸ்துவின் அஸ்திபாரம் சபை நடத்தி கொண்டிருக்கிறது அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுகிறார். ஆனபடி அந்த அஸ்திபாரத்தை குறித்து திட்டமாய் செயல்படாத மனுஷனுக்கிட்ட கொடுக்கவில்லை. அந்த அஸ்திபாரமாய் கிறிஸ்துவை நன்றாய் அறிகிற மனுஷனாக இருந்தான் பவுல். அல்லேலூயா. அவருடைய நாடி நரம்புகள், துடிப்புகள், அவருடைய சிந்தைகள் எல்லாம் பவுல் அறிந்ததினாலே சொல்லுகிறான், நான் ஒரு சிற்பசாரியாய் நான் கெட்டி கொண்டிருக்கிறேன் சபையை. அல்லேலூயா. அதிலே நீங்கள் நிலைநிற்க வேண்டும், அதிலே நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும், அதிலே நீங்கள் கவனமாயிருந்து நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சாயலா மாறுவதற்கு பவுல் அட்வைஸ் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க ஷேப்பில் ஒரு சிற்பி எவ்வளவு அழகாய் சிற்பி கொத்தப்படுகிறதோ அதை போல உங்க உள்ளத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் இந்த முடி வரும்போது, கொரோனாவோ எந்த வியாதி வந்தாலும் நீ கிறிஸ்துவின் சிற்பசாரியாய் மாறினா நீ அழிக்கப்பட மாட்டாய். உனக்கு ஒரு நித்தியமான ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கே நீ சந்தோஷமாய் வாழ, சமாதானமாய் வாழ கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு நல்ல பவுண்டேஷனை உனக்கு போட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த பவுண்டேஷன்ல இருந்து மாறினா ரொம்ப ஆபத்தா இருக்கும். அந்த பவுண்டேஷன்ல இருந்து மாறக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனபடி அந்த பவுண்டேஷன் நன்றா இருப்பதற்குத்தான் 12 அப்போஸ்தலரை நடத்தி கொண்டே இருந்தார். அவர் உட்காருகிற இடத்துல, பேசுகிற இடத்துல, மிரக்கல் செய்கிற இடத்துல எல்லாமே அந்த அப்போஸ்தலர் கூட வச்சு கிரியை செய்தார். அல்லேலூயா. கூட வச்சு கிரியை செய்தாலும் ஆண்டவரை கர்த்தர் வந்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பார்த்தீங்கன்னா மத்தேயு புத்தகம் 10 அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எப்படி சொன்னா, என்னுடைய அஸ்திபாரம், என்னுடைய சரீரமாகிய இந்த சிற்பியான சரீரத்துடைய மாடலாய் நீ மாறும்போது என் மகிமை உனக்குள்ள வெளிப்படும். அல்லேலூயா. நான் ஒரு சிற்பசாரி இருக்கிறேன், கர்த்தர் வரைந்த ஒரு சிற்பசாரி. அந்த வரைந்த சிற்பசாரியை போல நீங்கள் நாளுக்கு நாள் மாறும்போது உங்க மேல ஒரு வல்லமை பாய போகிறது. அதுதான் உண்மை என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வல்லமை உங்க மேல பாயும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் கிறிஸ்துவின் ரகசியத்தை அறிகிறேன், கிறிஸ்துவின் சிந்தனை அறிகிறேன், கிறிஸ்துவின் திட்டங்களை அறிகிறேன். நான் இப்போது கிறிஸ்துவை போல ஒரு சிற்பசாரியான இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனபடி உங்களுக்கு மிரக்கல் நடக்க, அற்புதங்களை செய்ய கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுக்குத்தான் ஆண்டவரை கர்த்தர் கொண்டு போனார். அந்த வேளையிலே பரிசுத்தவான்கள்
பிசாசு விழுகிறதும் பிசாசு பயப்படுறதும் வந்து இயேசுகிட்ட சொல்றாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணும்போது பிசாசு விழுகிறதை பார்த்தேன். அப்போது ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார், என் சாயல் உனக்குள்ளே வரும்போது பிசாசு மின்னலை போல விழுகிறதை பார்ப்பீங்க என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது பார்க்க முடியும். சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் சிற்பசாரியா இருக்கிறேன், நான் விளக்கா இருக்கிறேன். அதை போல நீங்கள் நாளுக்கு நாள் என்னுடைய சித்தத்தின்படி மாறும்போது, நீங்கள் ஜெபிக்கும் போது பிசாசு மின்னலை போல விழுகிறதை பார்க்க முடியும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பயங்கர சந்தோஷமா வந்து சொன்னாங்க. கிறிஸ்துவ போல வெட்டப்பட்டாங்க, கிறிஸ்துவ போல உருவானாங்க. கிறிஸ்துடைய குணம் வர தொடங்குச்சு. ஒரு 10-20% தான் கொத்தி இருப்பாங்க நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு 10-30% கொத்தின உடனே, அவங்கள மாற்றின உடனே இவ்வளவு வல்லம் வந்துட்டு பயங்கர சந்தோஷம். பிசாசை விரட்டினேன், அதை விரட்டினேன்னு சொல்லி வராங்க. அவன் ஆண்டவரை கத்த என்னன்னு சொன்னார், அல்லேலூயா, இதுக்கு ஒண்ணு நீ சந்தோஷப்படாது. அல்லேலூயா. அற்பரோஜனமான ஊழியன், ஆமே ஊழியக்காரன், நீ சந்தோஷப்படு, பரலோகத்தை குறித்து சந்தோஷப்படு. நான் என்னுடைய இஷ்டப்படி, நான் விரும்புகிறபடி, நான் விரும்ப ஒரு சிற்பசாரியாய் என்னை போல மாறி, நான் சொல்லுகிற வார்த்தை மாத்திரம் நீ கொடுத்து, சொல்லுகிற வார்த்தையின்படி நீ நடந்து, உன்னை காத்துக்கொண்டு என்னை போல ஒரு சிற்பசாரியை நீ மாற்றினா, இந்த பூமிக்கெல்லாம் அற்புதம், பரலோகத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை போல அருமையான சபையை கிறிஸ்துவின் சிற்பசாரியாய் மாற வேண்டும் என்று சபைக்கு சொல்லுகிறார். ஆமே. எத்தனை பேருக்கு அந்த சிற்பியை மாற அதிகாரம் உண்டோ அத்தனை பேரையும் கொத்துவா. ஒரு சிற்பியை கொத்தும் போது பயங்கர வேதனை உண்டாகும். ஒரு சிற்பி அடித்து உடைத்து கல்லை ஷேப் பண்ணும்போது பயங்கர வருத்தம் உண்டாகும், பயங்கர கண்ணீர் உண்டாகும். இப்படி குத்துறாரே, இப்படி குத்துறாரே, இப்படி ஷேப் வருத்துறாரே, அநேக பாடுகள் உண்டாகும், அநேக நெருக்கங்கள் உண்டாகும், அநேக நஷ்டங்கள் உண்டாகும். நீ பூரணமான சிற்பசாரியாய் உன்னை கொத்தி அலங்கரித்து நிற்கும் போது அநேகர் பார்த்து சொல்லுவாங்க, அழகா இருக்கிறது, சேஃப்டியா இருக்கிறது, நல்லா இருக்கிறது, அன்பா இருக்கிறது, நல்லா அழகா இருக்கிறது, இதை போல நாம் ஆக வேண்டும் என்று சொல்லி அநேக ஜனங்களை கிறிஸ்துவின் சிற்பசாரியாய் மாற்றுவதற்கு சபையை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கேட்க பிள்ளைகளை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென்.